கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையில் நல்ல நாள், கர்த்தர் கொடுத்த நாள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த நாள் ஆண்டவரை கர்த்தர் ஒரு கிருபையாக வழி நடத்தி வந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்று ஒவ்வொரு ஜனங்களும் இந்த ஃபேஸ்புக் பார்க்குற ஒவ்வொரு ஜனங்களையும் ஆண்டவருக்கு ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் கொடுத்த நாளில் ஒவ்வொரு நாளும் ஒரு பிளஸ்ஸிங்கான நாளாக இருக்கட்டும் என்று விசுவாசித்து நாங்கள் கடந்து செல்வோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. இன்று நாங்கள் ஒரு பாடலை பாடி நம்ம ஆண்டவரை ஆராதித்து ஒரு சிறு ஆராதனை நடத்தி நம்ம வந்துட்டு வசனத்துக்கு நம்ம போகணும். ஹல்லேலூயா. நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபிப்போமாக. ஹல்லேலூயா. praise God. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம். அந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. Gloria a la baba shantala baba baba kuru. Gloria a la baba baba shantala. Gloria a la baba baba. Gloria a la sira baba sira baba shantala. Gloria a la baba shira baba sira. உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். ஏசையா ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உலகம் வெறுக்கையில் நீரோ அழைக்கின்றீர். உலகம் வெறுக்கையில் அல்லேலூயா நீரோ அழைக்கின்றீர். உமது அழைப்பிலே அந்த வெறுப்பை மறக்கின்றேன். உமது அழைப்பிலே அந்த வெறுப்பை மறக்கின்றேன். அல்லேலூயா. உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், அல்லேலூயா. உம்மை நினைத்து துதிக்கின்றேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுமா? ஏசையா ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். மரபபஷி ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். மறுபடியும் சொல்லுமா? உலகம் வெறுக்கையில், உலகம் வெறுக்கையில் அல்லேலூயா நீரோ அழைக்கின்றீர். உலகம் வெறுக்கையில் நீரோ அழைக்கின்றீர். உமது அழைப்பிலே, உமது அழைப்பிலே அந்த வெறுப்பை மறக்கின்றேன். உமது அழைப்பிலே அந்த வெறுப்பை மறக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்க்கின்றேன். உம்மை நினைத்து துதிக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆவியானவரே. உம்மை நோக்கி பார்க்கின்றேன்,
உம்மை நினைத்து துதிக்கின்றேன். ஓ ஹalleluya. ஓரியா தரபபஷி கானந்தரபபஷி ஓரியா தரபபஷி ரரரபபஷி ஓரியா தரபபஷி ரரபபஷி ஓ ஆவியானவரே ஓ ஆவியானவரே ஆவியானவரே ஓரி கந்தரபபஷி தரபபப நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து நீ ஆசீர்வதியும் ஆண்டவரே, வழி நடத்தும் ஆண்டவரே. உம்முடைய நாமத்திலே நாங்கள் உயர்த்துகிறோம், எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென் ஆமென் ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம். ஓ நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்று நல்ல நாள், இந்த கர்த்தர் கொடுத்த நாள். ஸோ இன்னைக்கு வந்து கொடுத்த அந்த செய்தி கர்த்தர் ஆக்சுவலி இந்த செய்தி வந்துட்டு ஒரு மாதத்துக்கு முன்னே ஆண்டவர் இந்த வசனத்தை எனக்கு கொடுத்தார். என்ன வசனம் என்றால், கடவுளுக்கும் நம்மளுக்கும் இருக்கிற அந்த உறவு, அந்த ரிலேஷன்ஷிப் வித் காட் அண்ட் we. ஸோ இந்த 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 உறவு, நம்ம எப்படிப்பட்ட உறவு, நம்ம கடவுள்கிட்ட நம்ம எப்படிப்பட்ட உறவு நம்ம வச்சுருக்கோம், அது நம்ம இன்னைக்கு நம்ம ஆராய்ச்சி அந்த விஷயத்தை நாங்கள் பேச போகிறோம். ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். ஸோ ஆண்டவர் கொடுத்த நாள், இந்த நாளில் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மளை வழி நடத்தி வந்ததுக்காக நம்ம நன்றி செலுத்துகிறோம். அதுக்காக நம்ம நன்றி செலுத்தணும். ஓகே, சிலவங்க வந்துட்டு இந்த விஷயத்தை அவங்க வந்து மறந்து போகிறாங்க. இந்த ஒவ்வொரு நாளில் உள்ள அந்த வாழ்க்கையில் இருக்கிற அந்த டெய்லி பேஸ் இருக்கிற அந்த விஷயத்தை அவங்க மறந்து போகிறாங்க. ஸோ அது வந்துட்டு எப்படின்னா, சிலர் வந்து முறுமுறுக்கிறாங்க, என்ன அந்த கடவுள் இது செய்ய மாட்டேங்கிறாங்களே, ஏன் அந்த கடவுள் வந்துட்டு எனக்கு வந்துட்டு உதவி செய்ய மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி நம்ம முறுமுறுத்து இருக்கிறோம். we are grumbling. நம்ம வந்துட்டு சில விஷயத்த வந்துட்டு என்னது கடவுள் இது நம்மளுக்கு வந்துட்டு இந்த பேண்டமிக் டைமில் வந்துட்டு ஏன் வந்து கர்த்தர் வந்துட்டு எனக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க, இவ்வளோ கஷ்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்களா, இந்த கஷ்டத்தில் வந்து நான் எப்படி இது சமாளிக்க போகிறேன்னு சொல்லி நிறைய பேர் முறுமுறுத்து இருக்காங்க. ஆனால் கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஏன்னா ஒவ்வொரு நாளும் அவர் கண்மணி போல காத்து வந்திருக்கிறார். எப்படி அவர் கண்மணி போல காத்து வந்திருக்கிறது, இன்னைக்கு நான் அந்த செய்தி கொண்டு வந்திருக்கிறேன். நல்ல செய்தி. இந்த செய்தி கேட்டுட்டு நீங்கள் வந்துட்டு ஆசீர்வாதப்பட்டு நீங்கள் வந்துட்டு இந்த ஒரு ஆசீர்வாதமான ஒரு ஜனங்களாக நீங்கள் பெற வேண்டும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஸோ இந்த நாளில் வந்துட்டு இந்த எக்ஸடஸ் சாப்டர் 15, ஓகே, எக்ஸடஸ் சாப்டர் 15 verse 23லேருந்து ஒரு 26 வரைக்கும் வாசிங்க. ஓகே, 23ல் இருக்கிற வசனத்தை முதல்ல ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இதுக்கு முன்னாக இந்த வசனத்தை வாசிக்கும்போது நல்லா செவி கொடுத்து கேளுங்க. கர்த்தர் எப்படி உங்கள் வாழ்க்கையில் வந்துட்டு ஒரு அற்புதம் செய்வார் என்று சொல்லி நல்ல செவி கொடுத்து கேளுங்க. ஏன்னா வந்துட்டு கர்த்தர் அவர் அற்புதம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் அற்புதம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஸோ அவரை விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் கண்டிப்பாக அவர் கிரியைகள் செய்து அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ இந்த 23 எக்ஸடஸ் சாப்டர் 15 verses 23 நம்ம வாசிக்க காண்போம். ஹல்லேலூயா. அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பாய் இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூட இருந்தது. ஓகே, இந்த 23 verses வந்து மோசேஸ் வந்துட்டு என்ன செய்கிறாங்கன்னா, இந்த ஜனங்களை கூட்டிகிட்டு போயிட்டு இந்த 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 மாறான ஒரு பட்டணத்தில் வந்துட்டு அவங்க கொண்டு போகிறாங்க. ஸோ இந்த ஜனங்களை கூட்டிகிட்டு போகும்பொழுது அங்கே என்ன நடக்குதுன்னா, அந்த அந்த இடத்துல இருக்கிற அந்த தண்ணி வந்துட்டு கசப்பானது. இந்த பிட்டை அந்த அந்த தண்ணி வந்து அவ்வளோ கசப்பாக இருக்கா. எல்லாரும் முறுமுறுக்க ஆரம்பிச்சுட்டாங்களா மோசே கிட்ட வந்து, ஏய் மோசே, apa benda ini? Apa benda ini? Saya datang sini terlalu pahit, saya tak boleh minum air juga. அப்படின்னு வந்துட்டு முழுகிறார். அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. நான் மலையில் வந்து கொஞ்சம் டிரான்ஸ்லேட் பண்ணுறேன். ஸோ வந்துட்டு அது வந்துட்டு ஜனங்க வந்து முறுமுறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. எப்படின்னா, நீ இந்த பட்டணத்துக்கு, இந்த மாரா பட்டணத்துக்கு நீ கொண்டு வந்த, ஆனால் இந்த மாரா பட்டணத்தில் வந்துட்டு இந்த தண்ணி வந்து இவ்வளோ கசப்பாக இருக்குது, நாங்கள் எப்படி குடிக்கிறது, நாங்கள் தொண்டெல்லாம் வந்துட்டு காஞ்சிருச்சு,
நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி இந்த 23வது வசனத்தில் வந்துட்டு அப்படி எழுதியிருக்கு. ஸோ 24வது வசனத்திலும் அதுதான் வந்துட்டு என்ன ஜனங்க வந்து முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. The people, so the people was grumble. Okay, okay. 24வது வசனத்தை நீங்க வாசிங்க. அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள். நான் சொன்ன மாதிரி வந்துட்டு ஜனங்க வந்துட்டு முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேயா, ஜனங்க வந்து முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ தே வாஸ் கிராம்பல். மோசே பார்த்துட்டு இது என்ன எப்படி நடந்தது, எப்படி நடந்தது சொல்ல, எப்படி இருந்துட்டு நாங்கள் தண்ணி குடிக்கிறது, இந்த தண்ணி இவ்வளோ கசப்பாக இருக்கேன், என்னால் குடிக்க முடியலையே, எப்படி தண்ணியை எனக்கு குடிக்கிறது சொல்லி இந்த 24வது வசனத்தில் அப்படி எழுதியிருக்கு. ஸோ வந்துட்டு வெரி ஷார்ட். ஓகே, இப்போ இந்த 25வது வசனத்தில் தான் அந்த வெரி இம்பார்ட்டன்ட் மெசேஜே இருக்குது. இந்த 25வதும் 26வது வசனத்தில் தான் அது வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நல்லா கவனமாக இந்த செய்தியை கேளுங்க. ஓகே, ஈவன் தோ வெரி ஷார்ட்டான ஒரு மெசேஜாக இருந்தாலும் கர்த்தர் அந்த அந்த வசனத்தில் ஒரு ஒரு அற்புதமும் ஒரு அடையாளமும் ஒரு 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 பொக்கிஷத்தை வச்சிருக்கிறாரு. அந்த வார்த்தையினால கர்த்தர் அவர் கிரியைகள் செய்வார். ஹல்லேலூயா. ஸோ 25வது வசனத்தை நல்லா கேளுங்க, கவனமா கேளுங்க. ஸோ இந்த 25வது வசனத்தை நீங்க வாசிங்க. மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். ஓகே, ஹல்லேலூயா. ஸோ அந்த 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 கட்டத்தில் வந்துட்டு when he cried out to the Lord and Lord showed. ஓகேயா, கர்த்தர் வந்துட்டு ஒரு 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 என்னது ஒரு ட்ரீயை வந்துட்டு காமிச்சார். அதாவது த்ரோ இன்டு த வாட்டர். ஸோ ஓகே, படிங்க. அதை அவன் தண்ணீரில் போட்ட உடனே அது மதுரமான தண்ணீராய் இற்று. ஓகே, பாருங்க, அது வந்துட்டு அந்த கட்டத்தில் 25வது வசனத்தில் பாருங்க, கர்த்தர் வந்துட்டு மோசே என்ன செஞ்சார்னா, அது வெரி இம்பார்ட்டன்ட். பாருங்க, மோசே என்ன செஞ்சார்னா அவர் மண்டாடி ஜெபிச்சார். அவர் ஜெபித்து கொண்டு கர்த்தர் அங்கே ஒரு அற்புதம் செஞ்சார். அவர் he cried, கண்ணீரோடு அவர் கர்த்தர்கிட்ட. ஏன்னா ஜனங்க வந்துட்டு ஒரு ப்ரெஷர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி ப்ரெஷர் பண்ணிட்டாங்க, எனக்கு தண்ணி இல்லை மோஸ்ட்லி, நீ இந்த மாரா பட்டணத்தில் நீ என்னை கொண்டு வந்துட்ட. ஓகே, இந்த பட்டணத்தில் நீ கொண்டு வந்தனால எங்களுக்கு தண்ணி இல்லை, என்ன செய்ய போற போட்டு அந்த மோசையை வந்துட்டு ப்ரெஷர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த 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 கட்டத்தில் பாருங்க, இப்போ நம்ம வந்துட்டு நம்ம வாழ்க்கையில அதே மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நம்ம போயிட்டு இருக்கோம். நம்ம ப்ரெஷர், இப்போ இந்த கோவிட் பேண்டமிக் டைமில் வந்துட்டு ஓவர் ப்ரெஷர், நம்மளுக்கு வேலை இல்லாத டைமில் இப்போ நம்மளுக்கு வேலை ப்ரெஷர். ஓகே, வேலையில் வந்து டெர்மினேஷன் நடக்குது, ரிட்ராக்ஷன் நடக்குது. ஓகே, அது மாதிரி அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நம்ம போகும்பொழுது நம்ம என்ன செய்ய முடியும், என்ன செய்யறது, நம்ம வந்து தடுமாறி கொண்டு இருக்கிற நேரத்தில் ஸோ பாருங்க, இந்த 25வது வசனம் வந்து கரெக்டாக வந்துட்டு ஆண்டவர் வந்து என்ன சொல்றாருன்னா, ஓகே, மோசே என்ன செஞ்சார்னா அவர் மன்றாடி ஜெபித்தார் கண்ணீரோடு. ஓகே, கண்ணீரோடு அவர் மன்றாடி ஜெபிக்கும் பொழுது அப்போ என்ன நடந்துச்சுன்னா பாருங்க. ஓகே, படிங்க. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து, நீ உன் தேவன் ஆகிய கர்த்தரின். ஓகே, அது வந்து 25வது. ஓகே, ஸோ அப்போ அங்கே என்ன நடந்துச்சுன்னா கர்த்தர்கிட்ட ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அங்கே ஒரு அற்புதம் செய்தார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பாருங்க, அந்த 25வது வசனம் நீங்கள் படித்து போகும்பொழுது எக்ஸோடஸ் சாப்டர் 15 verses 25 நீங்கள் படிக்கும் பொழுது கர்த்தர் சொல்கிறார், அங்கே வந்துட்டு மோசே வந்துட்டு கர்த்தர்கிட்ட ஜெபிக்கும் பொழுது அங்கே கர்த்தர் ஒரு அற்புதம் செய்கிறார். எப்படி என்ன செய்கிறாருன்னா அந்த அந்த தண்ணீரை அவர் என்ன செய்கிறாரு, இனிப்பாக மாற்றி விட்டார். ஹல்லேலூயா. அங்கே கர்த்தர். ஸோ பாருங்க, அந்த 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 ஒரு விஷயம் தான் நம்ம வேற அந்த ஒரு விஷயம் நம்மளோட ஹைலைட்டே அதுதான். இப்போ பாருங்க, 25வது வசனம் வந்துட்டு மோசே வந்துட்டு அன்னைக்கு ஜெபிக்கலன்னா எனக்கு தெரியல அந்த அந்த கட்டத்தில் எப்படி நடந்திருக்கணும், வேற சிச்சுவேஷனில் போயிருக்கணும்.
ஆனால் அவர் வந்துட்டு ஜெபிக்கும் பொழுது மன்றி கண்ணீரோடு ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அங்கே ஒரு அற்புதம் செய்தார். எப்படி என்ன அற்புதம் செய்தார் என்றால் கர்த்தர் அந்த தண்ணீரை இனிப்பாக மாற்றி விட்டார். ஹல்லேலூயா. ஸோ அந்த கட்டம் ஸோ நம்ம வந்துட்டு அதே சுச்சுவேஷனில் தான் நம்ம விசுவாசிப்போம். கர்த்தர் நம் வாழ்க்கையில அற்புதம் செய்வார். எப்படி அற்புதம் செய்வார் என்றால் நம்ம ஜெபிக்கணும். மன்றாடி கண்ணீரோடு நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அங்க அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. நம்ம கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஏன்னா நம்ம கர்த்தர் உயிருள்ள தேவனாக இருக்கிறதுனால நம்ம வந்துட்டு அவர்கிட்ட நம்ம வந்துட்டு விண்ணப்பத்தை நம்ம போடும் பொழுது கர்த்தர் அவர் அங்கே விசுவாசத்தினால் நம்மளுக்கு அங்கே அற்புதம் செய்வார், பலனை கொடுப்பார். அவர் பதிலும் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா அந்த நாளில் வந்துட்டு ஸோ கர்த்தர் வந்துட்டு ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம என்ன நினைக்கிறோமா, ஐயோ நம்ம புலம்புறோம் வந்துட்டு ஐயோ நம்மளுக்கு பெண்டமிக் டைமில் வந்துட்டு இந்த கோவிட் டைமில் வந்துட்டு நம்மளுக்கு வந்து வேலை போச்சே, நம்மளுக்கு வந்துட்டு ஒரு வருமானமும் இல்லையே, நம்ம என்ன சாப்பிட்றது. தேவ ஜனமே, கர்த்தரோட பிள்ளைங்களை வந்துட்டு அவர் ஒரு போதும் அவர் கைவிட மாட்டார். நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா என் வாழ்க்கையில் வந்துட்டு அதுதான். ஏன்னா என்னோட ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி, ஐ மீன் என்னோட வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னா பாருங்க, இந்த பெண்டமிக் டைமில் வந்துட்டு என்னால் வேலைக்கு போக முடியாது. பிள்ளைங்க ஸ்கூல்னால பிள்ளைங்களை பார்த்துட்டு ஒய்ஃப் சிங்கப்பூரில் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கும்போது வி ஆர் ஸ்ட்ரகிளிங். பட் அந்த ஸ்ட்ரகிளிங்கும் கர்த்தர் ஒரு வெளிச்சமான ஒரு பிரகாசமான ஒரு சிச்சுவேஷனை கர்த்தர் நம்மளுக்கு வாழ்க்கையில் கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. இன்ன வரைக்கும் அவர் வந்துட்டு ஒரு போதும் அவரை என்னை கைவிட்டதில்லை. ஏன்னா நான் விசுவாசிக்கிற தேவன் அவர் ஒரு போதும் கைவிட மாட்டார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா அவரோட வெளிச்சம் நம்ம வாழ்க்கையில் இருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக அவர் வாசம் செய்வார். ஹல்லேலூயா. ஸோ நம்ம 26வது வசனத்தை நம்ம வாசிப்போம். நீர் உன் தேவன் ஆகிய கர்த்தரின் சதத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு ஆனவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வர பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வர பண்ணேன். நானே உன் பிரகாரி ஆகிய கர்த்தர் என்றார். ஆமென். ஓகே, கர்த்தர் என்ன சொல்ல வருகிறார்னா, செவிகளை கொடுத்து கேட்டு கவனமாக என்னோட பாகத்தில் நீ வந்து மன்றாடி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் வந்து ஒரு பொழுது அவர் கைவிட, நான் சொன்ன மாதிரி கர்த்தர் ஒரு கைவிட மாட்டார். And the Lord, I am your Lord and your healer அப்படின்னு சொல்லி இது வசனம் போட்டிருக்கு. ஓகே, so I will put none of the disease on you which I have put on the Egyptian, for I the Lord am your healer. Okay, நானே கர்த்தரே ஹீலரா இருக்கிறார். ஓகே, ஸோ அவர் ஒரு போதும் அவர் கைவிட மாட்டார். தேவஜனமே, இந்த வசனம் வந்துட்டு நல்லா புரிஞ்சு நீங்கள் வந்துட்டு வாசிக்கும் பொழுது அவர் அங்கே விசுவாசித்து ஐ மீன் அவர் கிரியை செய்வார். ஹல்லேலூயா. ஸோ இந்த 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 மெசேஜை வந்துட்டு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். So even though a short message, this is my first message. So கர்த்தர் அவர் அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. நம்ம ஒரு துளி சந்தேகம் கூட ஆண்டவர்கிட்ட நம்ம வந்துட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா அவர் ஆண்டவர் வந்து அற்புதம் செய்கிற தேவன். ஓகே, அவரை ருசித்து பார்த்த ஜனங்களை வந்துட்டு நம்ம வந்துட்டு நம்ம சபையில் இருக்கிற ஒவ்வொரு பேரும் வந்துட்டு எல்லா சபையார்கள் வந்துட்டு எல்லாம் ருசித்து பார்த்த ஜனங்களாக இருக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் கர்த்தர் நல்லவர், அவர் அற்புதம் செய்கிற தேவன். என்னன்னா நம்ம வந்துட்டு அது கடைப்பிடிக்காம கரெக்டாக நம்ம அதை ஃபாலோ பண்ணாமல் நம்ம வந்து தடுமாறி போய் இருக்கிறனால தான் நம்மளுக்கு இந்த மாதிரி சிச்சுவேஷனு, அந்த பிரச்சனைகள், கவலைகள், துக்கங்கள் எல்லாமே நடக்குது நம்ம வாழ்க்கையில். ஸோ அதே போல் ஆண்டவர் என்ன ஒரே ஒரு விஷயம் தான் ஆண்டவர் கேட்குறார். என்னோட இதில் வந்துட்டு மன்றாடி ஜெபித்து வாருங்கள், அப்பொழுது நான் உங்களுக்கு பதில் கொடுப்பேன் என்று சொல்லி தேவ வாசனம் போட்டிருக்கு. ஸோ தேவஜனமே, நம்ம வந்துட்டு கர்த்தருடைய ஜெபத்தை, அதாவது கர்த்தருடைய வசனங்களை நம்ம செவி கொடுத்து கேட்டு கர்த்தரை
உடைய கிருபையினாலே நம்ம வந்து வாழ்ந்து வழிநடத்தி நம்ம ஆசீர்வாதமாக இருப்போமாக. ஓகே, ஸோ கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து ஜெபிங்கள், இந்த சபைக்காக ஜெபிங்கள். இந்த பிரமாஸ் ஜெயாவோட தமிழ் சர்வீஸ் நீங்கள் வந்துட்டு தொடர்ந்து ஒவ்வொரு ஜனங்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக ஜெபிங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், வழி நடத்தும். இயேசு நாமத்தில் நம்ம வந்து ஜெபிக்கிறோம். ஓகே, லெட் அஸ் ப்ரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீ வந்து ஆண்டவரே இந்த ஸ்மால் மெசேஜ் ஆண்டவரே நீ ஆசீர்வதியும் ஆண்டவரே, நீ வழி நடத்தும் அப்பா ஆண்டவரே. எங்களுக்கு வந்துட்டு வழி நடத்தி வந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிரசன்னத்தின் ஆண்டவரே எங்களுக்கு தொடர்ந்து இந்த வசனத்தையும் ஆண்டவரே கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து இந்த வசனம் ஆண்டவரே இந்த ஜனங்களுக்கு போய் சேர நீ ஆசீர்வதியும் ஆண்டவரே, வழி நடத்தும். உங்களுடைய கிருபையினால் ஆண்டவரே நீ மூடிக்கொள்ளும் ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே ஒவ்வொரு கரங்களை நீ ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஒவ்வொரு பிரச்சனைகளையும் ஆண்டவரே நீ எடுத்து போடும் ஆண்டவரே, நீ வழி நடத்தும் ஆண்டவரே. ஆண்டவரே நீ சொன்ன போல ஆண்டவரே நான் ஜெபிக்கும் பொழுது நீ ஒரு அற்புதம் அங்கே செய்த போது மோசே அந்த 23வது வசனத்தில் ஆண்டவரே நீ செய்த வார்த்தை ஆண்டவரே, இந்த 23வது வந்துட்டு வசனம் 24வது வசனத்திலையும் நீ வந்து நீ செய்த அற்புதமோ ஆண்டவரே, அதே போல ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையிலும் நடக்க வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே அதே போல நீ வழி நடத்தும், ஆசீர்வதியும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனில் தகப்பனே. ஆமென், ஆமென். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுதுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை நீ மறவாதே. ஆமென்.